ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்தினருக்கு ஒரு விண்ணப்பம். நாம் எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று பெருமையுடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு யார் காரணம்? பிராட்டியான ஸ்ரீயின் பெருமையை உண்மையான நிலையில் உலகோர் உணர வைத்த சுவாமி தேசிகனே காரணம் அல்லவா? அதே மாதிரி திவ்ய பிரபந்தங்களின் மேன்மையை உலகுக்கு உணர்த்தி அதை அனுசந்தானம் செய்ய வைத்தவர் யார்? சுவாமி தேசிகனே ஆவார். திருக்கோவில்களில் பகவத் ஆராதனத்தின் ஒரு பகுதியாக தமிழ் பிரபந்தங்களை பாடக்கூடாது என்று ஆட்சேபித்த சமயத்தில் பாஷா கீதி பிரசஸ்தி என்றும் அகஸ்திய பாஷை என்றும் தமிழுக்கு உண்டான ஏற்றத்தை வெளிப்படுத்தி ஆழ்வார்களின் ஸ்ரீசூக்திகளை எம்பெருமான் திருச்செவி சாற்றச் செய்தவரும் சுவாமி தேசிகனே அல்லவா? முக்கியமாக காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளின் உற்சவங்களில், அதுவும் ராஜவீதியில் திவ்ய பிரபந்தம் பாடக்கூடாது என்று தடுத்த பொழுது அவர்களுடன் வாதிட்டு திவ்ய பிரபந்த கோஷ்டிக்கு உண்டான ஏற்றத்தை சுவாமி தேசிகன் நிலைநிறுத்தாவிட்டால் என்றோ உற்சவ காலங்களில் அருளிச்செயல் கோஷ்டி என்பதே இல்லாமல் போயிருக்கும். அந்த அருளிச்செயல் கோஷ்டியை நிலைநிறுத்தி தாமும் பாகம் வகித்து இப்படி எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியவர் சுவாமி தேசிகன். தேவப்பெருமாளே சர்வமும் என்று அவர் திருவடி வாரத்தில் தன்னையே சமர்ப்பித்து கொண்டு, எனக்கு இவர், நான் இவர்க்கு என்ன வந்தார் என்று தேவப்பெருமாளின் பெருமையை பேசவே அவதரித்த அவதார புருஷர் சுவாமி தேசிகன். அவருக்கு தான் தெரியும் தேவப்பெருமாளின் உற்சவ பெருமையும் உபய கோஷ்டியின் பெருமையும். அவர் ஒருவரே தேவப்பெருமாள் உற்சவத்தை அனுபவித்து பேசியவர். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனின் ராமானுஜ தயாபாத்திர விஷயமாக தற்பொழுது காஞ்சிபுரத்தில் நிலவி வரும் சர்ச்சைகளை பற்றி சில உண்மைகளை, நாம் செய்ய வேண்டிய செயல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். சந்தமிகு தமிழ்மறையோன் என்றே தம்மை சொல்லிக்கொள்ளும் சுவாமி தேசிகனின் பிரபந்தத்தையும் அவருடைய தனியனான ராமானுஜ தயாபாத்திரம் என்னும் பத்தியத்தையும் அனுசந்திக்க கூடாது என்று சொல்வது எம்பெருமானுக்கும் ஆழ்வார்களுக்கும் உகப்பாக இருக்குமா? இதை உணர்ந்து நீதி அரசர் உயர்நீதிமன்றத்தில் அளித்த ஒரு தீர்ப்பை, 2 பத்தியங்களையும் சேவிக்கலாம் என்று அளித்த ஒரு தீர்ப்பையை நடைமுறைப்படுத்தும் பொழுது அமைதியாக தேவப்பெருமாள் செவிசாய்த்தார். இந்த உண்மை எல்லோருக்கும் தெரியும். சுவாமி தேசிகன் என்றும் யாரிடமும் பவதி பிக்ஷாந்தேகி என்று கையேந்தி நின்றவர் இல்லை. தேசிக விருத்தி என்னும் உஞ்சவிருத்தியே கூட உபாதான காலத்தில் இருக்கும் நிலையை உணர்த்துவதேயாம். இந்த நிலையில் உண்மை நிலையை நீதி அரசர்களுக்கு உணர்த்தி தேவப்பெருமாள் ராமானுஜ தயாபாத்திரத்தையும் தேசிக பிரபந்தத்தையும் திருச்செவி சாற்றும்படி பண்ணுவதே நமது தலையாய கடமை. இதை நிறைவேற்றி வைக்க அந்த திவ்ய தம்பதிகளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
இந்த மகத்தான கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கிற மகனீயர்களுக்கு எல்லா விதமான சகாயமும் செய்து நீதியரசர்கள் மனதில் உண்மை பதிந்திட நல்ல தீர்ப்பை பெற தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயார் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளில் பிரார்த்தனை செய்வது தவிர வேற வழி நமக்கு இல்லை. சுந்தரபாகுஸ்தவத்தில் ஆழ்வான் அழகரிடம் பிரார்த்தித்தது போல சிலர் இதற்கு எதிராக எம்பெருமானை பிரார்த்தித்தாலும் எம்பெருமான் அதை ஒதுக்கி தள்ளி இந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் கதற வேண்டும். பால் குடிக்கும் குழந்தை சில சமயங்களில் தாயினால் தகைக்கப்பட்டாலும் போக்கிடமில்லாமல் அம்மாவின் காலையே கட்டிக்கொண்டு அழுவது போல நமக்கு திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே புகழ். அவர்களின் அனுகிரகத்தையே நாம் எல்லோரும் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றோம். இதுவேதான் தாசனுடைய பிரார்த்தனையும். நாம் எல்லோருமாக சேர்ந்து அந்த திவ்ய தம்பதிகளிடம் பிரார்த்தனை செய்தால், மகா விசுவாசத்துடன் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை வீணாகாது. அதேதான் உங்களிடம் அடியேன் பிரார்த்திக்கின்றேன். தாசன். காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் சன்னதியில் நடைபெறும் வடகலை தென்கலை சர்ச்சையில் உணர வேண்டிய சில விஷயங்கள் இங்கு சொல்லப்படுகின்றன. ஸ்ரீ வைஷ்ணவன் என்று பெயர் சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தேவப்பெருமாள் திருவடிவாரத்தில் ராமானுஜ தயாபாத்திர தனியனுடன் திவ்ய பிரபந்தங்களையும் தேசிக பிரபந்தத்தையும் அனுசந்தானம் செய்ய இட்டு பிறந்தவர்கள். நாம் யாருடைய பிரத்யேக உரிமையையும் தட்டி பறிக்க விரும்பவில்லை. தொன்று தொட்டு நடந்து கொண்டிருந்த கைங்கரியத்தை நாம் இப்பொழுது பிரார்த்திக்கின்றோம். படைபலத்தாலோ பணபலத்தாலோ சூழ்ச்சியாலோ அதில் ஏற்பட்ட குறைபாட்டை போக்குவதே நம் நோக்கம். இந்த திருக்கோவிலில் திவ்யமங்கள விக்கிரக ரூபமாக எழுந்தருளியுள்ள ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், மணவான் மாமணிகள் உள்பட அவர்களின் தமிழ் பிரபந்தங்களை பாடும் வழக்கம் உள்ளது. சில ஆச்சாரியர்கள் தமிழில் பிரபந்தம் இயற்றாவிட்டாலும் அவர்கள் விஷயமாக பிற்காலத்தியவர் பாடிய பாசுரங்களை பாடும் பொழுது திவ்யமங்கள விக்கிரகத்துடன் தேவப்பெருமாளின் சகல மரியாதைகளையும் இன்றளவும் பெறுகின்ற சுவாமி தேசிகனின் பிரபந்தங்களை, அதுவும் தேவப்பெருமாள் விஷயமாகவே அருளி செய்த பிரபந்தங்களை ஏன் எம்பெருமான் திருச்செவி சாய்க்கக்கூடாது? ஆழ்வாராச்சாரியர்கள் விஷயமாக முதலாக தமிழில் பாசுரங்களை அருளி செய்த சுவாமி தேசிகனின் பாடல்களை பாடாமல் விடுவது முறையா? இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். காலத்தின் கோலத்தால் இடையில் வந்த மற்றொரு பத்தியத்தை பாடும் பொழுது ராமானுஜதயா பாத்திரத்தையும் அனுசந்திக்க வேண்டுமென்றல்லவா நமது பிரார்த்தனை. இன்றளவும் இருகலையாரும் சேர்ந்தே அனுசந்தானம் செய்யும் திவ்ய பிரபந்த கோஷ்டியில் இருவருக்கும் அனுசந்தானம் செய்ய உள்ள உரிமையை அங்கீகரிக்கும் பொழுது ராமானுஜதயா பாத்திரத்தை அனுசந்திக்க கூடாது என்பது தமிழ் வேதத்திற்கு செய்யப்படும் அநீதி அல்லவா? செந்தமுக தமிழ்மறையோன் தூப்புல்